விஷத்தை பிடிக்காதீங்கன்னா இவளெல்லாம் நடிக்கிறாளுங்க, அவ குடிச்சிட்டு போறா அப்படின்னு சொன்ன சர்மிளா இன்ஸ்பெக்டர் வந்து காத்திருப்போர் பட்டியலில் வந்து நல்ல ஒரு ஃபேனு ஒரு ஏசி போடுங்க. அவன் வந்து டிஐஜி ஆஃபீஸில் ஒரு ரூம் இருக்கும், ஒரு சேரு ஃபேன்லாம் இருக்கும், அங்கே போய் உட்காந்து 4 நாட்களா அவங்க பாடி வாங்கல, விஷம் கொடுத்து இறந்துருக்காங்க. காவல் நிலையத்தின் வாசல்லே விஷம் கொடுத்து இறந்துருக்கிறான். கீர்த்திகாவும் அவங்க அக்கா மேனகா 2 பேரும் சேர்ந்து விஷம் குடிச்சிட்டு என்ன சொல்ல வர்றாங்க. அவங்க 2 பேரும் அக்காவும் தங்கச்சியும் இந்த மாதிரியான சட்டவிரோத தொழில்கள்லாம் போவாத அப்படின்னு நாங்கள் எங்கள் அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டோம். அதனால அவன் போகலங்கிறான். அந்த எதிர்குறிப்பு வந்து கூப்பிடுது. அவனுங்களுக்கும் எங்களுக்கு ஏற்பட்ட சண்டை தான். ஆய்வாளர் சர்மிளா இருக்காங்கல்ல, அவங்களும் ஒரு பெண் காவலர் தானே, காது கொடுத்து கேட்கணுமா இல்லையா? சர்மிளாவை இது வரைக்கும் தற்கொலைக்கு தூண்டுதல்னா 309 செக்ஷன் படி போய் சாவடி, நான் அவனை புக் பண்ணி உள்ளதான் அனுப்ப போறேன், இல்லை நீ போய் சாவடி கடுமையான வார்த்தைகளை சொல்லி அவங்களை திட்டுறாங்க. இது வரைக்கும் யாரையாவது சஸ்பெண்ட் பண்ணி வாழ்க்கையில் சொன்னதே இல்லை. ஆனால் அதாவது அவளாம் நடிக்கிறாளுங்க, அவளுக்கு வந்து குடிச்சிட்டு போட்டோம், மருந்து குடிச்சிட்டு போட்டோம், குடிட்டு பார்க்கலாம் அப்படின்னா அப்போ தற்கொலைக்கு 309 வந்து எஃப்ஐஆர் போட்டு தற்கொலைக்கு தூண்டியதாக இந்த அம்மா மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டு வழக்கு பதிவு செய்யணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு வட்டம் நடுக்காவேரி காவல் நிலையத்துடைய எல்கையில் கீர்த்திகா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து வயது 29. அவங்க வந்து காவல் நிலையத்தினுடைய வாசல்லையே வந்து விஷம் மருந்து இறந்து போயிருக்காங்க. அந்த பாடி எடுக்காதனால இன்றைக்கி வந்து நியூஸில் பார்த்திங்கன்னா வைரலாக இருக்குது. 4 நாட்களாக அவங்க பாடி வாங்கலை, விஷம் கொடுத்து இறந்து போயிருக்காங்க. காவல் நிலையத்தின் வாசல்லே விஷம் கொடுத்து இறந்துருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதில் வந்து மெயின் தீமு. கீர்த்திகாவும் அவங்க அக்கா மேனகா 2 பேரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நடுக்காவேரி காவல் நிலையத்துடைய வாசலில், திருவையாறு பக்கத்தில் நடுக்காவேரின்னு ஊர் இருக்குது, அந்த ஊர் காவல் நிலையத்தில் அவங்க அண்ணன் தினேஷ் அப்படிங்கிறவனை பிடிச்சி வந்துடுறாங்க. தினேஷுக்கு வயசு 32, மேனகா வயசு 31, கீர்த்திகா வயசு 29. ஒரு அண்ணன் 2 தங்கச்சின்னு வைங்களேன். அண்ணனை வந்து காவல் நிலையத்தில் பிடிச்சி வந்துடுறாங்க. அவர் மேலே அப்பப்போ வந்து பெட்டி கேசஸ் வந்து 11 வழக்குகள் 12 வழக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தினேஷ்க்கு இப்போ பிடிச்சிட்டு வரும்பொழுது ஒரு ரவுடி கேஸ். எப்படின்னா அவர் வந்து ஒரு தொழில் செய்வதற்காக ஒரு குரூப் வந்து கூப்பிடுறாங்க அவரை. அந்த தொழிலில் நான் வந்து அந்த தொழிலெலாம் வர்றதில்லடா அப்படின்ட்டு அவனுக்கிட்ட சண்டை. அதில் தான் சண்டை வந்துச்சு. சட்டவிரோதமான ஒரு தொழிலுக்கு கூப்பிட்றானுங்க, நான் உங்களோட சேர்ந்து கெட்டு ஒளிஞ்சு போய் 10 கேஸ் வாங்கிட்டேன்டா, இனிமேல் வரமாட்டேன்டா அப்படின்னு சொன்னதுனால ஏற்பட்ட சண்டையில் தான் கத்தி காமிச்சு. இப்போ எப்போவுமே வந்து காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ளல். அதாவது யார்கிட்ட இந்த செய்தியை கேட்டாலும் அது உண்மைத்தன்மை அறிவது காவல்துறையுடைய அது. அதே மாதிரி தகவல் வழியாக கேட்டாலும் 4 பேர்கிட்ட கேட்கணும். ஒரே ஆள்கிட்ட சொல்கிற செய்தியை கேட்டு நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. ஒற்றி தந்த பொருளையும் மற்றொரு ஒற்றிலாம் ஒட்டிக்கொள்ளல் அப்படின்னு இவ்வளோ தூரம் படித்து பயிற்சி பெற்றவங்க தான் காவல்துறையில் வந்த நிலையாக இருக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் சர்மிளா வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அந்த ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் சர்மிளா. நடந்த நிகழ்ச்சி என்னென்னு பார்த்தா, இவன் மேலே ஒரு வழக்கு பதிவு பண்ணணும்னு அந்த எதிர்த்தரப்பினர் கொடுக்குறாங்க. எதிர்த்தரப்பினுடைய கம்ப்ளைண்ட்டை வச்சு காவல் நிலையத்துக்கு கொண்டு வராங்க. இவங்க என்ன சொல்ல வர்றாங்க, அவங்க 2 பேரும் அக்காவும் தங்கச்சியும், இந்த மாதிரியான சட்டவிரோத தொழில்கள்லாம் போவாத அப்படின்னு நாங்கள் எங்கள் அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டோம். அதனால் அவன் போகலங்கிறான். அந்த எதிர்குறிப்பு வந்து கூப்பிடுது. அவனுங்களுக்கும் எங்களுக்கு ஏற்பட்ட சண்டை தான். தயவு செஞ்சு வந்து ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் வந்து பட்டதாரி பெண்களாக மாறியிருக்கோம். இப்போ இன்றைக்கி இறந்து போன கீர்த்திகா வந்து ஒரு பொருளாதார பட்டதாரி, ஒரு பட்டதாரி பெண். சாதாரணமாக கிராமத்தில் விவரம் தெரியாத ஒரு பொண்ணு, இன்னசென்ட்டு, அதனால் வந்து செத்து போயிட்டா, அப்படி கிடையாது. ஒரு விவசாய கூலி வேலை செய்கிற சமூகத்திலிருந்து பிறந்து அவங்க வந்து பட்டதாரி படிப்பை முடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கடந்து வர்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு அது. எனக்கு வந்து நான் வந்து அரியலூர் டிஎஸ்பியாக இருந்திருக்கேன், திருவையாருக்கு அடிக்கடி போயிருக்கிறேன், காவேரி கரை ஓரமாக இருக்கிறேன். அதுதான் நடுக்காவேரி. இந்த பக்கமும் தீவு, அந்த பக்கமும் வாய்க்கால் போகும், நடுவில் இருக்கிறது பேர் நடுக்காவேரி. அதனால தான் இந்த நடுக்காவேரிங்கிறது அங்கே வந்து ஒரு பிரசித்தி பெற்ற பெயர்னு வைங்களேன். அந்த நடுக்காவேரியுடைய ஆய்வாளர் தான் வந்து சர்மிளா காவல் நிலையத்தில் இருக்காங்க. இவங்க போய் சொல்கிறாங்க, இது மாதிரி இல்லைங்க, என் பிரதரை வந்து தயவு செஞ்சு விட்டுருங்க, அவனுக்கும் அந்த குரூப்புக்கும் இந்த காரணத்துக்காக தான் தகராறு. சர்மிளாவோ அவங்க காவலர்களோ அதை கேட்க மறுக்கிறாங்க. காது கொடுத்து கேட்கணுமா இல்லையா?
இப்போ தமிழ்நாடு காவல்துறையில் எவ்வளவு அறிவுரை தமிழக முதல்வர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் எத்தனை ரிவ்யூ. எனக்கு வந்து மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி மாதிரி எனக்கு நைட்டு படுத்தா தூக்கம் வரலன்னு முதலமைச்சர் சொல்கிறாரு அப்படின்னா உங்களையெல்லாம் நம்பி தானே அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் விட்டுருக்காரு. சர்மிளாவை இது வரைக்கும் இப்போ தற்கொலைக்கு தூண்டுதல்னா 309 செக்ஷன் படி போய் சாவடி, நான் அவனை புக் பண்ணி உள்ளதான் அனுப்ப போகிறேன், இல்லைங்க நீ போய் சாவடி யாரை மிரட்டுற அப்படின்னு சொன்னது மட்டுமல்லாமல் கடுமையான வார்த்தைகளை சொல்லி அவங்களை திட்டுறாங்க. ஐயோயோ எங்கள் அண்ணன் போயிட்டா நான் என்னுடைய திருமணம் நின்று போயிடும். எங்கள் அண்ணன் இந்த சமயத்தில் நிச்சயதார்த்தத்துக்கு 29 வயது கடந்த ஒரு பெண்ணு, அவளுக்கு திருமணம் நடக்க போகுது. 29 வயசு ஆயிடுச்சுங்க. எங்கள் அண்ணன் இல்லைன்னா என் நிச்சயதார்த்தம் அந்த வாழ்க்கை இப்போ வந்து அவள் இறந்தே போயிட்டா. இதுக்கு வந்து இந்த சர்மிளா ஆய்வாளர், பெண் காவல் ஆய்வாளர் சர்மிளா என்ன பதில் சொல்கிறார்? தமிழக வரலாற்றிலேயே வந்து காவல் நிலையத்துடைய வாசல்லே விஷம் குடிச்சது இப்போ சமீப காலத்தில் ஒரு 4-5 இன்சிடென்ட் நடக்குது. காவல் நிலையத்துடைய வாசல்லே வந்து விஷம் குடித்து சாகுற சம்பவங்கள் இப்போ 3-4 தாண்டி விட்டது. உங்கள் ஆட்சியில் எல்லாரும் வந்து தற்கொலை பண்ணி சாகட்டும், நீங்கள் மவராசனம் நல்லா இருங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இது மக்களால், மக்களுக்காக, மக்கள் பிரதிநிதிகளே வந்து தேர்ந்தெடுக்கிற ஒரு மக்களாட்சி அரசு. அப்படிங்கிறது மக்களுக்கு இருக்கிற குறைகளை தீர்த்து வைப்பது. அந்த ஊரில் ஒரு எஸ்பி இருக்கார், அந்த ஊரில் ரேஞ்சு டிஐஜி இருக்கிறாரு. ஒரு பெண் வந்து இப்போ கீர்த்திகா 29 வயசில் அண்ணன் ஜெயிலுக்கு போயிட்டான், தன்னுடைய திருமணம் நின்று போச்சு. திருமணம் நின்று போன விதத்தில் அவள் செத்தே போயிட்டான். இப்போ அவங்க அக்கா மேனகா ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு பாடியை வாங்க மாட்டேன்னு நடுத்தெருவில் இருக்கா. இப்போ ஒரு குடும்பமே வந்து நடுத்தெருவுக்கு போகிற அளவுக்கு ஒரு நடவடிக்கை தேவையா? சமூக நீரோட்டத்தில் தவறாக பயணம் பண்ணுறவங்கள சரியான நீரோட்டத்தை கொண்டு வரதுக்காக ஒரு குறிப்பிட்ட தண்டனை, அதுக்குன்னு 511 செக்ஷனை வகுத்து வச்சுருக்கான். இப்போ பிஎன்எஸ்ன்னு மாற்றிருந்தாலும் அந்த 511 செக்ஷனு லோக்கல் அண்ட் ஸ்பெஷல் லான்னா போலீஸ் வந்து மனுஷனை வந்து கொள்கிற ஏஜென்சி இல்லை, மனுஷனை வந்து கரெக்ஷன் பண்ணுற ஏஜென்சி தான். கரெக்ஷன் பண்ணி அவனுக்கு பொது நீரோட்டத்தில் வந்து அவனை வந்து அனுப்பி வைக்கிறது தான் வந்து காவல்துறையுடைய பணியை ஒழிய அவனை வந்து தற்கொலை பண்ணி சாகட்டும், அவனை வந்து பொது இடத்துல எப்படி வேணால் அவமானப்படுத்தலாம். நம்ம வந்து இந்த யூனிஃபார்ம் போட்டதில் நம்ம சேஃப் சைடில் இருக்கிறோம், நம்மக்கிட்ட அதிகாரம் இருக்குது, நம்ம எப்படி வேணால் பேசலாம் அப்படிங்கிற போக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. நாங்களாம் வந்து ஒவ்வொரு நாளும் யூனிஃபார்ம் போடும்போது கடவுளை வேண்டி ஆசையாய் வந்து அந்த ஸ்டாரை வந்து முத்தமிட்டு, ஏன் ஐஜி ரவி, ஐஜி சைலேந்திர பாபு போன்றவர்களாம் ஒரு யூனிஃபார்ம் போடும்போதே இன்றைய தினம் எத்தனை பேருக்கு தர்மம் பண்ண முடியும், எத்தனை பேருக்கு நீதி வழங்க முடியும், இந்த ஸ்டாரை பயன்படுத்தி நம்ம எத்தனை பேருக்கு வந்து நல்லது செய்ய முடியும் அப்படின்னு கேட்டு தான் நாங்கள்லாம் யூனிஃபார்ம் போட்டோம். இப்போ வந்து நீங்கள் வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு அனுப்புறீங்க, அங்கே பாடி வாங்காமல் கிடக்குது, போராட்டம் தொடர்ந்து இருக்குது. இன்னும் ஒரு 4 நாள் கூட, அதாவது ஏழை எளியவர்கள் உயிர் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் வந்து கால் தூசிக்கு சமமாகவும், உங்களுடைய உயிர்னால் வந்து நீங்கள் 15 கேஸ் வாங்கினதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து சேஃபாக போய் ஸ்டான்லியில் அட்மிட் ஆகி அல்லது ஒரு தனியார் மருத்துவ அப்போலோவில் அட்மிட் ஆகி பெயில் வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து சொகுசாக வாழ வேண்டும். விஷத்தை குடிக்காதீங்கன்னா இவளெல்லாம் நடிக்கிறாளுங்க, அவள் குடிச்சிட்டு போகிறா அப்படின்னு சொன்ன சர்மிளா இன்ஸ்பெக்டர் வந்து காத்திருப்போர் பட்டியலில் வந்து நல்ல ஒரு ஃபேனு ஒரு ஏசி போடுங்க. அவன் வந்து டிஐஜி ஆஃபீஸில் ஒரு ரூம் இருக்கும், ஒரு சேரு ஃபேன்லாம் இருக்கும், அங்கே போய் உட்காந்து சர்மிளா வந்து ஏசியில் உட்காந்துட்டு அடுத்த ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போட்டோம் அப்படின்னு நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இது வந்து டிஐஜி ரேஞ்சு தஞ்சாவூர் அவர்களுக்கும், எஸ்பி தஞ்சாவூர் அவர்களுக்கும், அப்படியே வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவர்களுக்கும், இந்த காவல்துறையை வந்து தாங்கி வழி நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மாநில முதல்வர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் இதை வந்து தகவலாக சொல்கிறேன். சர்மிளா போன்ற ஆய்வாளர்களை வந்து சஸ்பெண்ட் பண்ண, நான் இது வரைக்கும் யாரையாவது சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு வாழ்க்கையில் சொன்னதே இல்லை. ஆனால் அட்லீஸ்ட் வந்து டெம்பரரி தற்காலிக பணி நீக்கமாவது செய்ய வேணுமா இல்லையா? ஒரு உயிர், அதாவது அவளாம் நடிக்கிறாளுங்க, அவளுக்கு வந்து குடிச்சிட்டு போட்டோம், மருந்து குடிச்சிட்டு போட்டோம், குடிட்டு பார்க்கலாம் அப்படின்னா அப்போ தற்கொலைக்கு 309 வந்து எஃப்ஐஆர் போட்டு தற்கொலைக்கு தூண்டியதாக இந்த அம்மா மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டு வழக்கு பதிவு செய்யணும். இந்த பாதிக்கப்பட்ட வந்து திரு மேனகா வந்து அவள் என்ன செய்யணும், அவள் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கும் ஹைகோர்ட்லேயும் பெட்டிஷன் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக உயர்நீதிமன்றமே இதுக்கு வந்து தன்னிச்சையாக முன் வந்து ஒரு வழக்கை வந்து ஒரு பொதுநல வழக்கை வந்து தொடங்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா இந்த கீர்த்திகாவுடைய மரணத்திற்கு முக்கிய காரணம் வந்து ஆய்வாளர் சர்மிளா என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வருண்குமார் கேட்குறாரு பார்த்தீங்களா, அந்த ஆடியோவை போட்டு காமிக்கிறாரு, தன்னை கற்பழித்து விட்டார் என்று ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு
அம்மா உங்களை பார்க்க வரலாமாண்ணா, நீ எல்லாம் என்னடி பெரிய இவ்வளோ வந்தால் எனக்கெல்லாம் வராட்டி என்ன போடி எருமைன்னு சொல்கிறாங்க. அதற்கு மேலே வருண்குமார் வந்து அந்த ஆடியோவை நாகரிகங்கிறது நிறுத்திட்டார். ஏன் வருண்குமார் வந்து அந்த பொண்ணை என்ன செஞ்சார், உடனே ஆர்டர் ஃபாலோஸ், நீ வந்து இம்மிடியேட்டாக வந்து கண்ட்ரோல் ரூமில் வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், வாழ்க்கையில் வந்து அந்த வர்ற பெட்டிஷன்லாம் வந்து ரிசீவ் பண்ண சொல்லுங்கள், பெட்டிஷன்தாரருடைய வழி என்னன்னு புரிஞ்சுக்க சொல்லுங்கன்னு சொல்லி அதுக்கு அடுத்த நாள் இது நடக்குதுங்க. தஞ்சாவூரில் இருக்கிற டிஐஜி எஸ்பி இவங்களுக்கெல்லாம் வந்து தமிழக முதல்வர் அவர்கள் வந்து டிஜிபி ஆஃபீஸ்க்கு வர சொல்லி அவங்களுக்கெல்லாம் வந்து சரியான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து, முடிஞ்சால் வந்து முதல்வரோட சேம்பர்லேயே இந்த மாதிரி ஒரு டெத்து நடந்துச்சுன்னா அந்த ரேஞ்சுடைய டிஐஜி அந்த ஒரு எஸ்பியை வந்து சிஎம்முடைய சேம்பர் கூப்பிட்டுட்டு, எப்பா பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏழை எளிய மக்கள், தன்னுடைய அவள் கீர்த்திகா வந்து 29 வயசில் ஒரு கல்யாணம், தனக்கு கல்யாணம் நடக்க போது எங்கள் அண்ணன் இல்லைன்னா என் கல்யாணமே இன்னொரு கதறியிருக்கா, ஐயோயோ அவன் போயிட்டா என் வாழ்க்கையே போயிடும், நாங்கள் தற்கொலை பண்ணுறத வழி இல்லைன்னு மருந்து குடிச்சிருக்கா வாசலில், அவளெல்லாம் வந்து தடுக்காதீங்க, அவள் செத்து போகட்டும்னு சொல்கிறேன். ஒரு ஆய்வாளர், எப்பேற்பட்ட ஆய்வாளர், இப்பேற்பட்ட ஆய்வாளர்கள்லாம் வந்து எந்த ஜென்மத்தில் திருந்துவாங்க? அரியலூர் தஞ்சாவூரில் இருக்கிற காவல்துறையை சேர்ந்தவங்களாம் வந்து மன்னராட்சியில் இருக்கிற மாதிரியான தன்னை அசைக்க முடியாத சக்தியாகவும், நாங்களாம் மாவட்ட செயலாளருக்கு ரொம்ப வேண்டியவர். இப்போ இந்த காவல்துறை எப்படி ஆயிடுச்சுன்னா எஸ்பி கண்ட்ரோல்லையும் டிஐஜி கண்ட்ரோல்லையும் ஒர்க் பண்ணல, அவங்கெல்லாம் மாவட்ட செயலாளர் கண்ட்ரோலில் ஒர்க் பண்ணுறதால அவங்க என்ன லஞ்சம் வாங்கினாலும் என்ன அயோக்கியத்தனத்தை பண்ணாலும் இப்போ யாரும் வந்து அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு தெனாவட்டு நிலை வந்து தமிழ்நாடு காவல்துறை முழுவதும் வந்துடுச்சு. ஏன் வந்து இவ்வளோ கடுமையான வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு காவல்துறையில் ஏற்கனவே வந்து ஐஜியாக பணியாற்றிய ஒரு உயர் அதிகாரிகிட்ட நான் பேசினேன். அப்போ வந்து சார் 50% கெட்டு போயிட்டாங்க சார், நம்மளை மாதிரி வந்து காவல்துறையில் இப்போ நிறைய பேர் இல்லை சார் நான் சொன்னேன். அவர் சொன்னார் 50% மார்க் போடுறதுக்கு உங்கள் மனசாட்சி இருக்கார் ராஜேந்திரன் கேட்டார். கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு சிஎஸ்ஆர் யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார், இது நியாயமே இல்லை தமிழ்நாட்டு காவல்துறையில். இப்போ நேற்று நான் ஒரு காவல் நிலையத்துக்கு அனுப்பினேன், முந்தா நாள் ஒருத்தர், நாங்களாம் காவல்துறையில் இருந்தவங்கனால ஒரு ஃபோன் பண்ண சொல்கிறாங்க, எப்போ ஒரு சைபர் கிரைமில் 27 இங்கே தான் இந்த ராஜமங்கலம் காவல் நிலையத்தில் முந்தா நாள் ஒருத்தர் வந்தார், வந்துட்டு சார் 27,000 ரூபாயை சைபர் கிரைமில் எனது வந்து என்னுடைய பணத்தை வந்து பேங்கில் எடுத்து போயிட்டாங்க, சைபர் கிரைமில் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அப்படின்னா, சார் ராஜமங்கலம் காவல் நிலையத்தில் போய் ஆய்வாளர் பெறுநர் ஆய்வாளர் அப்படின்னு கொடுத்துட்டு இன்ஃபர்மேஷன் டு சைபர் கிரைம் போட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, நீ ஒரு லே மேன், உனக்கு சைபர் கிரைம் அப்ரோச் பண்ண தெரியாது, காவல் நிலைய ஆய்வாளர்கிட்ட போய் கொடுங்க, அவர் வந்து சைபர் கிரைமுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுவாருன்னு நான் கைட் பண்ணேன். ராஜமங்கலத்தில் போய் அவர் வந்து ஒரு எம்இ பிஹெச்டி முடிச்சுட்டு ஒரு ஆள், அந்த காவல் நிலையத்தில் ரிசீவ் பண்ண ரைட்டரு எஸ்எல்சி, அவர் வந்து ஒரு நாள் பூரா அவர் உட்கார வச்சு சிஎஸ்ஆர்லாம் வந்து கொடுக்க முடியாது சார், உயரதிகாரிட்ட கன்சல்டேஷன் பண்ணணும் சார், உயரதிகாரிட்ட கன்சல்டேஷன் பண்ணி 2-3 நாளைக்கு அப்புறம் வாங்க உங்களுக்கு ஒரு சிஎஸ்ஆர் கொடுக்குறேன்னா. சரி, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டை லாட்ஜ் பண்ண உடனே வந்து ஒரு எஃப்ஐஆர் காப்பியோ சிஎஸ்ஆர் காப்பியோ உடனே கொடுக்கணும் இல்லைங்க. இந்த ராஜமங்கலம் காவல் நிலையத்தில் 27,000 ரூபா களவு போன வழக்கில் முந்தா நாள் ஒரு சிஎஸ்ஆர் கொடுக்கப்படவில்லை. சைபர் கிரைமுக்கு ஒரு அப்பா வயதான முதியவர், அவர் ரிட்டையர்மெண்ட் ஆன பணத்தை வச்சுருக்காரு, ஒருத்தர் வந்து ஏங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கொஞ்சம் பிழை இருக்குது, கொஞ்சம் உங்கள் அக்கௌண்ட் நம்பரை கொஞ்சம் சொல்லுங்கள், நாங்கள் செக்அப் பண்ணி உங்கள் ஆல்ரைட் பண்ணுறோன்னு நாங்கள் தெரியாமல் இவர் வந்து அக்கௌண்ட் நம்பரு அந்த சீக்ரெட் நம்பர்லாம் சொல்லிட்டாரு. உடனே 27,000 ரூபா பணம் போயிடுச்சு. எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நான் சொல்கிறேன் என்னுடைய வேலையெல்லாம் நிறுத்திட்டு உடனே வந்து அந்த அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், டோல் ஃப்ரீ நம்பரில் இமீடியட்டாக கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணுங்கள், பேங்க் அக்கௌண்ட் போய் ஃப்ரீஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமே நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போங்க, ஒரு ரிட்டனாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க நான் சொல்லி அனுப்பிச்சேன். நான் என்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு 5 நிமிஷத்தில் எல்லா வேலையும் பண்ணிட்டேன். ஆனால் காவல் நிலையத்தில் 24 மணி நேரம் உட்காந்து ஒரு சிஎஸ்ஆர் வாங்க முடியல ராஜமங்கலத்தில். எஃப்ஐஆர்லாம் வாங்குறதுலாம் குதிரை கொம்பாகி விட்டது, சிஎஸ்ஆர் வந்து மயிலிறகு ஆகிவிட்டது, அது பிடுங்கவே முடியாது நம்மகிட்ட. அப்படியெல்லாம் வந்து காவல்துறை நடத்துகிற விதமே தவறு ஐயா, தவறு தவறு தவறு. எப்போவுமே அந்த ஆட்சி வந்தால் போலீஸ் கொஞ்சம் பவராக இருப்பாங்க, இந்த ஆட்சி வந்தால் போலீஸுக்கு பவரே இருக்காதுன்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் உண்மையாக்காதீங்க. தயவு செஞ்சு வந்து உங்கள் பேச்சை எல்லாம் கேட்காம எல்லோரும் ஏமாத்துறாங்க. தம்பிக்கிட்ட வந்து பொறுப்பை கொடுங்க, தம்பி உதயநிதிக்கிட்ட பொறுப்பை கொடுத்து இவங்களாம் என்ன தான் நடக்குதுங்கிறத தயவு செஞ்சு நாட்டு மக்களை காப்பாற்றோம்னா தம்பி உடனே வந்து ஹோமுக்கு பொறுப்பேற்கணும். இப்போ வந்து டிஐஜி தஞ்சாவூர் அவர்களும் எஸ்பி தஞ்சாவூர் அவர்களும் தினேஷ் மீது உண்மையாலுமே அன்றைய தினம் வழக்கு பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருந்ததா இல்லையா? அவசியம் இருந்தது அப்படின்னு, இஃப் இட் இஸ் எ ட்ரூ கேஸ் யூ ப்ளீஸ் ப்ரொசீட். இது வந்து புட்டப் கேஸ். அவங்க சொன்னாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒன்றுமே பண்ணல,
புட்டப் கேஸ் போடுறதுக்கு தான் கொண்டு போகிறாங்க. இந்த சமயத்தில் எங்களுக்கு கல்யாணம் இருக்குது, என் கல்யாணம் இருக்குது, 29 வயசுக்கு அப்புறம் என் கல்யாணம் நடக்குது, புட்டப் கேஸ் அப்புறம் கூட போட்டுக்கலாம், இந்த சமயத்தில் விட்டுருங்க. அவருடைய ப்ரேயர் வந்து எவ்வளோ நியாயமானதுங்க. இப்போ வந்து ஒரு ஒரு பெண் ஆய்வாளர் அந்த பெண்களை கூப்பிட்டு, இல்லைம்மா மேலேருந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருக்குது, அல்லது இவர் வந்து இவரை பிடிக்க சொல்றதுக்கு ஒரு பிடிவாரண்ட் இருக்குது, நான் வந்து ரிமாண்டுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் பெயில் எடுத்துக்கங்க. 99% மர்டர் இல்லாதனா மீதி கேசஸ் எல்லாம் வந்து பெயிலபிள், நான் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீங்கள் பெயில் எடுத்துக்கங்க. இவ்வளோதானே சொல்ல வேண்டிய வார்த்தை. நீங்கள் அமல்படுத்த வேண்டிய சட்டத்துடைய அளவு அவ்வளோதானே. நீங்கள் மிகையாக எவ்வளோ இருக்கீங்க. ஏமா புட்டக் கேஸ் போடுறாங்கன்னு கேட்குறாங்க அவங்க. ஏம்மா இவன் எங்கள் வீட்டில் தான் இருந்தால் ஒன்றும் பண்ணல, நேற்றுலாம் கல்யாண வேலை பார்த்துட்டு இருந்தா, தயவு செஞ்சு இந்த சமயத்தில் ரிமாண்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுனால அவங்க எமோஷனாக ஆகிறாங்க. அந்த எமோஷனை புரிஞ்சுக்க முடியாத ஆய்வாளர் என்ன ஆய்வாளர். இந்த ஆய்வாளர் வந்து இவங்களுக்கெல்லாம் மனசாட்சி கொஞ்சம் கூட கிடையாது. என்னங்க அவர் கேட்குறாரு, வருண்குமார் கேட்குறாரு இல்லையா, அவங்க வந்து அஜாக்கிரதையாக பேசுகிறாங்களா, இல்லை அயோக்கியத்தனமாக பேசுகிறாங்க. நான் கூட வருண்குமார் வந்து ஓப்பன் மைக்கில் அயோக்கியத்தனமாக பேசுகிறாங்க. உமன் இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, அந்த அம்மா பேசுகிறது சரிதானான்னு. இல்லை சார், அந்த அம்மா வந்து இன்னசென்ட் தெரியாமல் பேசுகிறாங்க. தெரியாமலாம் பேசலை, அயோக்கியத்தனமாக பேசுகிறாங்க அப்படின்னு வந்து வருண்குமார் சொன்னாரா இல்லையா. அது 100க்கு 100 உண்மை அப்படிங்கிறத வந்து யார் வந்து சர்மிளா ஆய்வாளர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா இல்லையா. அயோக்கியத்தனமாக தானே பண்ணியிருக்காங்க. சர்மிளா மேலே வந்து இப்போ வந்து சஸ்பெண்ட் பணியிடை நீக்கம் செஞ்சாகணும், இல்லைன்னா அவங்க பாடியை வாங்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து பாடியை போட்டுட்டு 6 நாள் 8 நாள்லாம் இதில் எந்த விதத்தில் நம்ம தமிழர் நாகரிகத்துக்கு இது பொருந்துமா, நல்லாட்சி நடத்துவோருக்கு இது பொருந்துமா, இல்லை தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்கின்ற வார்த்தைக்கு இது பொருந்துமா அப்படின்லாம் வந்து தமிழக முதல்வர் இதை பார்க்கணும். தீர்வு கட்டத்துக்கு வந்துடுவோம். நம்ம தீர்வு கட்டம்னா எஸ்பி தஞ்சாவூர், டிஐஜி தஞ்சாவூர் அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இது வந்து புட்டப் கேஸுக்காக அழைத்து வரப்பட்டாரா, உண்மையாலுமே அன்றைக்கு தேதியில் அஃபென்ஸ் நடந்துச்சா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணணும். இந்த பெண்கள் வந்து எங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்க போகுது, அதனால் பிணையில் விடுங்க அப்படின்னா, பிணையில் விடக்கூடிய வழக்கா இல்லை கட்டாயம் கைது செய்யப்படிய வழக்கா. பிணையில் விடப்பட வழக்குன்னா சூழ்நிலை கருதி பிணையில் விட்டுருக்கலாமா இல்லையா. அதை பிணையில் விட்டுருந்தா ஏமா ஒரு வக்கீலை கூட்டிட்டு வாங்க, அல்லது 2 பேர் ஜாமீன் கூட்டிட்டு வாங்க, நாங்கள் பெயிலில் விட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா, அதான் அந்த சட்டத்தில் இருக்குது. அப்படி சொல்லியிருந்தா இன்றைக்கி வந்து கீர்த்திகா வந்து இந்த மாதிரி வந்து அநியாயமாக வந்து ஒரு உயிர் பிரிந்திருக்குமா காவல் நிலைய வாசலில். இந்த நடுக்காவேரி காவல் நிலையத்தில் கண்டிப்பாக வந்து நாளைக்கு காவல் நிலையத்துக்கு ஏற்ற மாதிரி கீர்த்திகாவுக்கு அநீதிக்காக தற்கொலை செய்த கீர்த்திகான்னு ஒரு சிலை வைக்க முயற்சி பண்ணுறாங்கன்னு வைங்களேன். அந்த காவல் நிலையத்தை நீங்கள் வந்து இடித்து வேற இடத்துக்கு தான் மாற்றணும். இந்த காவல் நிலையத்துக்கு எவ்வளோ பெரிய களங்கம், அது பர்மனண்ட் ஸ்ட்ரக்சர் அந்த இடத்துல இருக்க போது. கீர்த்திகா இறந்த இடம் இதுதானே, அவன் வந்து ஒரு பில்லர் நட்டான்னு வைங்களேன். அப்போ இந்த காவல் நிலையத்துக்கு எத்தனை நாளுக்கு இந்த கரையை நீக்குவதற்கு எவ்வளோ காலம். ஆக இந்த சர்மிளா ஆய்வாளர் நடந்து கொண்ட விதம் குறித்து சரியான விசாரணையை மேற்கொண்டு சர்மிளாவுக்கு தக்க டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் கொடுத்தா தான் எதிர்காலத்தில் இருக்கிற காவல்துறையினர் நம்ம வந்து மனிதாபிமானத்தோடு நடக்கணும். கொஞ்சம் நம்ம வேலைப்பளு அதிகம்தான். நான் பல்வேறு நேரங்களில் காவல்துறையில் வேலைப்பளு அதிகம். என்னங்க 120 பேர் பார்க்க வேண்டிய வேலையை 80 பேர் பார்க்குறாங்க. இதெல்லாம் நான் வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன். பொதுமக்கள் வந்து இப்போ கீர்த்தனா 29 வயது பெண் ஒருத்தி தற்கொலை நெஞ்சு பொறுக்கதில்லை இந்த நிலைகட்ட மாந்திரின் நிலைதில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து நம்ம வீட்டில் ஒரு நிகழ்வு நடந்தால் எப்படியோ அப்படி தான் எனக்கு இதை பார்க்க தோன்றுது. ஆனால் இந்த துறை சார்ந்த அதிகாரிகளும் தமிழக முதல்வரும் தயவு செஞ்சு மனிதாபிமான நோக்கோடு பார்த்து அந்த கீர்த்திகாவின் குடும்பத்தில் நடந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து தக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அந்த குடும்பத்துக்கு முறையாக அந்த பாடியை நல்லடக்கம் செய்வதற்கு ஆவணம் செய்யணும். அந்த குடும்பத்துக்கு வந்து நஷ்டஈடு வழங்கணும். இத்தனை ஏற்பாடுகளையும் செஞ்சு இந்த காவல்துறைக்கு ஏற்பட்டிருக்கிற களங்கத்தை வந்து சரி செய்யுமாறு தமிழக முதல்வரை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.